கடந்த திமுக ஆட்சியில அவங்க பண்ண மிகப்பெரிய தவறு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 41 பேர் பொதுமக்கள் செத்ததுக்கு முதல் குற்றவாளிக்கு எஃப்ஐஆர் போடாம இருந்தது. ஒரு ஒரு சின்ன ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயாவது ஒரு எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்கலாம். சரி, அதுதான் இல்லை. நாய் செத்து போச்சுன்னா கூட பொதுநலவாதிகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இறங்குவாங்க. அவங்க கூட 41 பேர் செத்து போனதுக்கு எவனும் எங்கேயும் அப்ஜெக்ஷன் பண்ணல, அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் இல்லை, ஒரு இதுவுமே நடத்தல. அடுத்தாப்புல மத்திய அரசுல இருந்து உடனே ஓடி வந்தாங்க. ஆமா, அண்ணாமலை கூட இருந்து கத்தி எடுத்து குத்துனாங்களா சொல்லுங்க அப்படின்னு ஹேமா மாலினி வரைக்கும். எடப்பாடியெல்லாம் உடனே விஜய் நம்மளோட வந்து சேர்ந்துருவார் அப்படின்னு சொல்லி அவர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி எல்லாரும் சப்போர்ட் பண்ணி ஒரு குற்றவாளிய நீ குற்றவாளி இல்ல அப்படின்னு நிரபராதி ஆக்கியிருக்காங்க. ஈவன் திமுக காரங்க வரைக்கும். ஏன் இதை செய்யல அப்படின்னு தெரியல. அவர் மேல இருக்கிற மாஸ் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது அப்ப மாஸ்ல இருந்தா குற்றம் செய்யலாமா அப்படிங்கிறது மாதிரிதான் தோணுது. எதை பார்த்து எல்லாரும் பயந்தாங்கன்னு தெரியல. பயப்படுற அளவுக்கு அவன் ஒர்த் இல்லைங்கிறது எனக்கு தெரியுதே. ஒரு சாதாரண குடிமகன், நத்திங். அவன்லாம் ஜஸ்ட் ஃபார் ஒரு நடிகன், சக நடிகன், அவ்வளவுதான். சாக கொடுத்தவங்களே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் அப்படிங்கிறது தானே. பிணமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனிதர்கள் எல்லோரும். பிணமா வாழ்ற வாழ்க்கையில இருந்த என்ன செத்த என்ன?